ஃபைனலி நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம வைப்ரேஷன்ஸ் டைரக்ஷனில் நம்ம பாலையாவோட ஆக்டிங்கில் ரெடியான அகண்டாட்டோ திரைப்படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பிரம்மாண்டமான ஒரு செட்டப்போட பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்கோட இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகியிருக்கு. ட்ரெய்லர் ஒர்த்தாக இருக்கான்னு என்ன வேறு லெவல் மிரட்டி விட்டுருக்காங்க. குறிப்பாக இந்த படம் வந்து செம்மையாக சக்க போடும்போது குறிப்பாக நார்த் இந்தியனில் படம் அடித்து துவம்சம் பண்ண போகிறாங்க. டிவைன் விஷயத்தை கலந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாலையாவோடைய அந்த பஞ்சு லேக் தான் நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைரக்ட் தெலுங்கு கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் சும்மா மிரட்டுற மாதிரி இருக்கும். மேங்கோ மாஸ் பண்ணி இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் டப்பிங் நமக்கு தமிழ் டப்பிங் பண்ணுறாங்க. நீங்கள் பழைய தமிழ் டப்பிங் வாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலையாக்கு இதுக்கு வரைக்கும் கொடுத்த எல்லா தமிழ் டப்பிங் வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் டப் பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவல் ரெடியாகிருக்கு. ட்ரெய்லரில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷுவல்ஸும் சும்மா செதுக்கியிருக்காங்க. பாலையாக்காண்டே வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதுவும் டைலாக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க, வேறு லெவல். ஸோ தெலுங்குலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா தமிழ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்னும் தமிழ் ட்ரெய்லர் நமக்கு லான்ச் பண்ணல. வெறும் இப்போதைக்கு கன்னடா அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜ் மட்டும் தான் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஆனால் கன்னடாலுமே வந்து லேட்டாக தான் வர வேண்டிய சுச்சுவேஷன். ஆனால் இவங்க வந்து பெங்களூரில் இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுனால இந்த படத்தோட கன்னடா ட்ரெய்லரை இப்போ நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழில் மேக்ஸிமம் நாளைக்குள்ள உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரெய்லர் வேறு ஒரு வெறித்தனம். இந்த படம் 3Dயில் வேறு வரப்போகுது. 3Dயில் பார்க்க ரெடியா மக்களே? ஏன்னா 3Dயில் வந்து ஏற்கனவே பாலையா வந்து கண் இதில் வந்து விரல் விட்டு ஆடுவாப்பில். இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே வந்து விரல் விட்டு ஆட்ட போகிறாரு. ஸோ ரெடியாக இருங்க. ஸோ படம் வேற ஒரு வெறியாக இருக்க போகுது. ஸோ 3Dயில் பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ். ட்ரெயிலில் நிறைய விஷுவல்ஸ் எடுத்திங்கன்னா நிறைய லைட்டிங் விஷுவல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப வா சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ முக்கியம் இல்லை, ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. இந்த படத்தோட மெயின் வில்லனாகவே நம்ம ஆதி பழனிசாமி தான் நடிச்சிருக்காப்புல. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து அந்த கெட்ட விஷயத்தில் வரப்போல. ஸோ அது தாண்டி இந்த அகண்டா 1 மூவி இருக்கும். ஸோ அந்த மூவியோட கண்டினியூஷன் தான் இந்த அகண்டா 2. ஸோ அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. ஸோ என்னன்றது நம்ம தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 5 இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட ரெடி ஆகியிருக்கு. இந்த படத்தோட தியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்லாம் சோல்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி கிட்ட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை சோல்ட் பண்ணியிருக்காங்க. இது பாலையாவோட கெரியரில் ஹையஸ்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற ஏரியாவில் அவரோட பீக் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செம்மையாகவே போயிருக்கு. ஸோ ப்ரீ புக்கிங்ஸ்லாம் கூட செம்மையாக வந்து சோல்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. மேபி ஃபாரின் கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்கும் டிசம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் வேற லெவலாக இருக்க போது 3Dயில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாலையா ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் 3Dயில் வரதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் காணுமே. ஸோ ட்ரெய்லர் மிரட்டி விட்டுருக்காங்க. ஸோ நானும் இந்த படத்தை ரொம்ப எக்ஸைட்டிங்கோட பார்க்க ரெடியாக இருக்கேன். ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. டிசம்பர் 5 இந்த படம் உங்களுக்கு ட்ரெய்லர் தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ நாளைக்குள்ளே இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லருமே லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டே டியூன்.